பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர். ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். இது வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ. 98வது நாள் 99வது எபிசோடில் நடந்த ஒரு விஷயம். திவ்யா வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை சான்றா மேலே வச்சுருந்தாங்க. அந்த க்ளோஷர் இல்லாமல் போகும்போது அது மிகப்பெரிய துயரத்தை கொடுக்கும். அதை பற்றி தான் ஒரு ஸ்பெஷல் வீடியோ பண்ணலான் இருக்கோம். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். பொதுவாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நேர்மை இருக்கணும். அது வந்து உங்களுக்கு வந்து முதல்ல பிடிக்கலாம், அதுக்கப்புறம் பிடிக்காம போகலாம், திரும்ப பிடிக்கலாம், திரும்ப பிடிக்காம போகலாம், திரும்ப வந்து பிடிக்கவே பிடிக்காம போகலாம். நீங்கள் வந்து விலகும் பொழுது ஒரு காரணத்தை சொல்லிட்டு விலகிறது தான் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. ஏன்னா நேரம் மதிக்கப்படணும். என்ன அவங்கவுங்களுக்கு அவங்க நேரம் இருக்கும். உங்கள் பின்னாடியே சுற்றிக்கிட்டு நீங்கள் என்ன நினைச்சிங்க, என்னத்துக்காக போனீங்கன்னு யோசிக்கிறது அவங்களுடைய வேலை கிடையாது. அப்படி நீங்கள் தாராளமாக ஒருத்தவங்களை வந்து ஃபுல்லாக கட் பண்ணிட்டு போகிறோம். சில பேர்லாம் வந்து கட் பண்ணிட்டு போயிடுவாங்க, க்ளோஷரே கொடுக்காம போயிடுவாங்க. ஆனால் இந்த எதிராளி என்ன பண்ணுவான்னா, எதனால அவங்க போனாங்கன்னு ஒரு பெரிய குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் 2 பேருக்கும் ஒரு புரிதலோ பிடித்தலோ இல்லாமல் 2 பேரும் பேச மாட்டீங்க, பழகவே மாட்டீங்க. ஓகேவா? இதில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப வந்து ஒருத்தவங்க வந்து உங்களை விட்டு நகரவே முடியாமல் இருக்கிறாங்கன்னு ஒரு சிச்சுவேஷன் வருதுல்ல, அவங்க மேலே வந்து ஒரு அது லவ்வாக இருக்கலாம், ஃபேமிலி, வாட் எவர் இட் இஸ், அந்த இடத்துல வந்து க்ளோஷரே சொல்லாமல் போகும்போது பெரிய வலியையும் துயரத்தையும் கொடுக்கும். அதுதான் வந்து திவ்யா அனுபவிச்சாங்க. இதுக்கப்புறம் திவ்யா வந்து பேசினாலும் கூட அது வந்து சும்மா தான் பேசுவாங்களுக்கோசரம் அவங்க நிறைய காயத்தை பட்டுட்டாங்க. ஓகேவா? உன்னை எனக்கு அதை தான் அவங்க சொல்லுவாங்க, நீ இங்கே வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடு, இந்த க்ளோஷர் எங்கேயே முடிஞ்சிடுச்சு, திரும்ப வந்து கொடுக்கும்போது வேணான்ற, அப்புறம் வெளியே போயிட்டு எனக்கு வந்து உனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற, நீ யாரு அப்படின்றத வந்து எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க. இல்ல இதுல 2-3 விஷயங்கள் ஜாக்கி. அவங்க க்ளோஷர் எங்க இருந்து எதிர்பார்த்தாங்கன்னா, அவங்களோட இந்த ஆதங்கமே, ஏன் கத்துறீங்க சன்றா, சன்றா நீங்க காதை பொத்திக்கிட்டாலும் பரவாயில்ல சன்றா அப்படின்லாம் சொல்ல வருவாங்க. அவங்க அப்ப ஆரம்பிச்ச ஒரு விஷயம், எதற்காக இவங்க தம் மேல கோவமா இருக்காங்கன்னே தெரியாம இருக்காரு. அதுவும் நீங்க இப்ப ஜாக்கி சொன்னாங்க இல்லையா, சில பேர் இந்த மாதிரி கிளம்பிடுவாங்க. நீங்க கிளம்பிட்டா கூட பெருசா தெரியாதுங்க. ஆனா ஒரு நாளும் உங்களை வந்து நீங்க வந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது, இது வந்து நீங்க வந்து ஆபீஸ்ல நீங்க அதான் இப்ப நான் சொல்றேன். அதுதான் ஏன்னா புருஷன் முன்னாடி தவிர்த்து உறவுகள் தவிர்த்து ஒரு ஃபங்க்ஷன்ல போய் சண்டை போட்டு போறீங்க, இதெல்லாம் நீங்க போயிடுவீங்க, எதிர்க்க இல்லை. ஆனா ஒரு அலுவலகத்துல இருக்கும்போது நீங்க டெய்லி சந்திச்சே ஆகணும். அந்த இடத்துல ஒரு கான்ஃபிளிக்ட் வரும். அந்த கான்ஃபிளிக்ட்ல நேத்து நல்லா தான் இருந்தா மச்சான், எப்படி அவ போனானே தெரியல, யார் என்ன சொன்னானே தெரியல, டேய் நான் நிறைய தப்பு பண்ணிருந்தா என்னன்னு சொல்லிட்டு அவ போட்டோம், எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா இந்த க்ளோஷரை கொடுக்காம அவன் வந்து இதுல என்னன்னா, சில பேர் வந்து அதை வந்து நம்மளை வந்து நல்லா புரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு க்ளோஷர் இல்லாமல் நம்மளால நிம்மதியாக இருக்க முடியாது, அவங்களுக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சு அந்த வேலையை பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன்னு என்கிட்ட சொல்கிறீங்கன்னு வச்சுக்காங்களேன், என்னால் அதை ஏற்றுக்க முடியாது. எனக்கு உடனே நீங்கள் சொல்லணும், எனக்கு உடனே என்ன விஷயமா இருந்தால் உடனே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நான் அது எங்கே நான் அந்த இடத்துல வந்து நான் வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா, என் பொண்டாட்டிக்கிட்ட தான். நீங்கள் அதுதான் சொல்லணே, தம்பி தீபன் சொல்லுவான் எப்போ பார்த்தாலும், ஏன்னா அக்கா நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், காரில் சும்மா அண்ணன் ஃபோன் பண்ணுறாங்க, என்னத்துக்கு ஃபோன் பண்ணாங்க, எதுக்கு ஃபோன் பண்ணாங்க, எதுவுமே கேட்க மாட்டீங்களா நீங்க? இல்ல இப்ப இவங்க வந்து ஃபோன் பண்ண சொல்லுவாங்க. யூசுவலா இப்ப ஃபோன் பண்ண சொல்றாங்கன்னா ஃபோன் பண்ணிடுவேன் நானு. அவங்க எடுத்துட்டாங்கன்னா, இப்ப இவங்க தீபன் எக்ஸாம்பிள் எடுத்ததுக்காக சொல்றேன். இப்ப தீபன் எடுத்துட்டான்னா, தீபன் அவன் தான் நிறைய அட்வைஸ் பண்ணான், அதனால அவனை எடுத்துட்டு வரேன். ஆமா அதுதான் தீபன் அப்படின்னுவேன். சொல்லுங்கக்கா அப்படின்வான். ஒரு நிமிஷம்டா அண்ணா ஏதோ ஃபோன் பண்ண சொன்னாங்க உனக்கு. ஹலோ இருங்க, அவரு ஃபோன் பண்ண சொன்னாரு, அவர் வண்டி ஓட்டாரு, நீங்க எதுக்குன்னு கூட கேட்காம அப்படியே ஃபோன் பண்ணுவீங்களா அப்படின்னு. ஆமாடா ஃபோன் பண்ண சொன்னாங்க, ஃபோன் பண்ணிட்டேன், அவ்வளோதான் அப்படின்றேன் நான். இது வந்து அவனுக்கு அது ஒரு பெரிய எதுக்குன்னு கேட்காம இருக்க மாட்டீங்கல்ல, என்னன்னு சொல்லுங்க அப்படின்வான். எனக்கு தெரியாதுடா, ஃபோன் பண்ண சொன்னாங்க, ஃபோன் பண்ணிட்டேன். இது ஒன்று. அதே மாதிரி என்ன விஷயம் நடந்தாலும் நான் சாயங்காலம் வந்து நிறைய பேசுவோம், சாயங்காலம் வந்து பேசுறேன்ற கதையே கிடையாது. ஒரு விஷயம் ஒன்று நடந்தால் உடனே ஒரு ஃபோன் வரும். இப்படி வந்தது ஒரு லைன் மட்டும், இது என்னன்னு கேட்காம எல்லாரும் நிற்கிறாங்க, அது இருங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஒன்று சொல்லிடுறேன், அது ஒன்று சொன்னல, அது இருந்தாலும் இப்படி பேசிட்டு போனான், சொன்னல அவள் இப்படி பேசிட்டு போனான், முடிஞ்சிச்சு, நான் சாயங்காலம் பேசிக்கிறேன், இந்த ஒரு லீடு. இப்போ என்னன்னா ஏன்டிபிசி இந்த மாதிரி எல்லாமே ஒரு லைனில் வந்துடும். எனக்கு எல்லா விஷயமும் எனக்கு ஒரு லைனில் வந்துடும். அதே மாதிரி நானும் அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் டக்குன்னு சொல்லிடுவேன் மோஸ்ட்லி. ஓகேவா? இது என்னன்னா, இது இந்த பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, நான் எல்லார்ட்டையும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஃபோன் அடிச்சா எடுத்துடணும்,
ஆனால் அந்த ஃபோன் அடிச்சா எடுத்துடணுன்றது வந்து நீங்கள் எல்லார்ட்டையும் எதிர்பார்க்க முடியாது. இப்போ எனக்கு உண்மையிலே இன்னைய வரலையும் நான் வந்து சொல்கிறது யாருன்னா சிமி தான். நீங்கள் எத்தனை பேர் என் வாழ்வில் வந்தாலும் சரி, என் பொண்டாட்டி எடுக்கிறா, என் பொண்ணு எடுக்கிறேன்னா தலையெழுத்துங்க எடுக்குது. ஐ மீன் தலையெழுத்துன்றதே கொஞ்சம் அதிகப்படியான வார்த்தை. அது அன்பின் காரணமாக, நான் பதட்டப்படுவதன் காரணமாக அவங்க எடுக்கிறாங்க. அது என்னன்னா அது பாண்ட் இருக்கு. அப்போ ஒருத்தர், ஏன்னா அவங்க என் கூட இருக்காங்க 24/7. அப்போ வந்து என்னுடைய ஒவ்வொரு மூவும் தெரியும். எப்படிலாம் வந்து நான் வந்து ஃபெட்டப் ஆவேன் என்னன்னு தெரிஞ்சு உடனே எடுப்பாங்க. பட் ஆனால் என் ஃப்ரெண்டு சிமி இருக்கால, அவள் வந்து யூஎஸ்ல இருக்கா. நீங்கள் நம்ப மாட்டீங்க, எப்போ அடித்தாலும் ஃபோன் எடுப்பாங்க. இந்த நாளைக்கு பேசுகிறேன், இன்னைக்கு பேசுகிறேன், நான் வெளியில் இருக்கிறேன் அப்படின்றதுக்கு கிடையாது. ஜாக்கி ஒரு மீட்டிங்கில் இருக்கேன், 10 மினிட்ஸில் கூப்பிடுறேன், 10 மினிட்ஸில் கால் வரும். அது நீங்கள் என்ன, ஐயோ இத்தனைக்கு நான் ரெகுலராக பழகினது கிடையாது. அதாவது ரெகுலராக டெய்லி மெசேஜ் அனுப்புகிற ஆளே கிடையாது. அவன் டெய்லி மெசேஜ் அனுப்புகிற ஆளே கிடையாது. நான் அடிச்சேன்னா 10 நிமிஷம் மீட்டிங் இருந்தால் 10 நிமிஷம் எடுத்துருவா, இல்லைன்னா எடுத்துருவா. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் வச்சிருக்கீங்களா, நீங்கள் எல்லார்ட்டையும் அதை எதிர்பார்ப்பீங்க. இந்த பிரச்சனை அங்கேருந்து வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரிலாம் இருக்காங்களே, ஏன் நான் ஒரு விஷயம் அவங்ககிட்ட பேசணும், நீ வந்து அப்புறமேட்டா பேசுறேன்னு சொல்கிறேன் அப்படின்ற அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும், ஆனால் எல்லாராலையும் அந்த மாதிரி இருக்க முடியாது. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அவங்க அங்கே பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அங்கே வந்து பார்க்கும்போது நம்ம வந்து அதை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சு, இருங்க நான் க்ளோஸர் முடிச்சிருங்க, நீங்கள் கதையை எடுத்துன்னு வருவீங்க, மயிரை நிறுத்து, ஐயோ ஸ்பெஷல் வீடியோ. ஸோ அந்த மாதிரி அதை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், நான் அப்புறமேட்டா பேசுகிறேன், அது நாளைக்கு சொல்கிறேன், நாளன்னைக்கு பேசுகிறேன். நான் நீ ஒன்று சொல்கிறல்ல, அதே மாதிரி நானும் இப்போலாம் வந்து நடந்துக்கிறது. புரிஞ்சுக்கிட்டு தான் நடக்கிறோம். நம்ம உன் சுச்சுவேஷன் புரியுது, நான் நடந்துக்கிறேன். ஆனால் முன்னாடிலாம் என்ன பண்ணுவேன், அவங்க அப்படி பண்ணால் கூட நான் என்ன பண்ணுவேன், நானே போய் பேசிடுவேன், நானே போய் சொல்லிடுவேன், நானே வந்து கால் பண்ணுவேன், இதான் நடந்தது, அப்படிலாம் ஏதாவது ஒரு மெசேஜ் கன்வே பண்ணிவிடுவேன் நான். இப்போதான் அப்படி கிடையாது, பொறுமையாக வரட்டும். இந்திரா காந்தி அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்களாம் அண்ணாதுரைக்கு. 5 கால் பண்ணால் 4 நாள் இருக்கும்போதே உதவியாளர் சொல்லுவாரான், அண்ணா பிஸியாக இருக்கார், அண்ணா பிஸியாக இருக்கார். 5வது கால் தான் எடுப்பாரான், நான் இருக்கிறேன்னு சொல்லுன்னு வரான். அந்த வேல்யூ என்னன்னா, நீங்கள் உடனே கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த வேல்யூ வந்து அங்கே வந்து அவன் எப்போ பார்த்தாலும் எதுக்குனாலும் உடனே இது பண்ணிடுவான், உடனே பண்ணிடுவான், போயிடுவான் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடுது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஆனால் ஒரு நட்பு ரீதியாக நீங்கள் நகரும், எல்லாரையும் இடத்துலையும் பொருத்தியும் பார்க்க முடியாது. ஆனால் நகரும்போது அதுக்கு ஒரு க்ளோஷர் கொடுத்துட்டு நகரும் பொழுது, அவன் கடகரா மயிரண்டி அவன் கடகரா மயிரண்டி அவன் வேலையை பார்த்து போவான். ஏனென்றால் நீங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த உலகம் இயங்கும். அதுதான் இங்கே நான் சொல்ல வந்து. நீங்கள் சொல்லுங்கள். ஓகே. இல்லை, இது இவ்வளோ விஷயங்கள் பேசினப்ப எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆனது ஒரு விஷயம் தான். ஏன்னா நான் இயல்பாக இப்போ ஜாக்கியோட போஸ்டெல்லாம் பெருசாக முன்னாடிலாம் படிக்க மாட்டேன். இப்போ இயல்பாக வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான் நிறைய படிப்பேன், லைக் பண்ணுறது எல்லாம் கொடுத்துட்ருந்தேன். இல்லை லதா ஐயப்பான்றவங்க கூட வந்து ஃபோன் எப்போ அடித்தாலும் எடுக்கிறா சிமி மாதிரின்னு சொல்லியிருந்தாங்க. பாவம் அவங்கள மறந்துட்டாங்க. அதுதான் எனக்கு இப்போ டக்கு ஞாபகம் வந்து. பட் இருக்கட்டும் ஜாக்கி, இது தவறு இல்லை, எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? தெரியும், அதான் அது மாதிரி எடுக்கிற ஆள் தான். லதா வந்து சொல்லலை. இல்லை அதுதான் நீங்கள் இந்த கொளுத்தி விடுவீங்க, அவள் பேரையத்தில் வருவீங்க, எனக்கு நல்லா தெரியும். லதா என்னன்னா, நான் வெளியில் இருக்கிறேன் ஜாக்கி, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சுக்காம அவன் வந்து அந்த மாதிரிலாம் இருக்கு. நீங்க சொன்னீங்க நடு ராத்திரி அடிச்சாலும் போன் எடுப்பா, வீடியோ கால் வருவா, வீடியோ கால் வருவா. நான் சொன்னேன் பாவம் லதா ஐயப்பாவுக்கு, அது ஒவ்வொருத்தரும் சிச்சுவேஷனு. லதா இவ வந்து நடுவில் வந்து கொளுத்தி போடுறான், அவளை நம்பாத. பட் அவளுக்கு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி அவ வேற இது வேற. தட்ஸ் ஆல் மேம். நீங்க யாரு, நீங்க எப்படி குருதுசால் ஓட்டுவீங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும். வாங்க வந்துட்டீங்களேன்றதுக்காக உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன்னு சொல்லுவேன். அப்ப கூட நான் நீங்க சொல்லலையே. மிக முக்கியமாக உண்மையாக பழகினவங்க இருக்காங்கல்ல, அந்த உண்மையாக பழகினவங்களுக்கு வந்து ஒரு டைம் கூட கொடுக்காம எரிஞ்சு விழுந்து, அப்ப அந்த ஒரு வாரம் மனநிலை இருக்கும் பாருங்க. இல்ல ஒரு வாரத்துக்கு மேலேயே பிறகு வந்து நீங்க வந்து அவங்க கிட்ட பேசாம உனக்கு ஒண்ணு சொல்றதுக்கு எனக்கு இல்ல, யாரோ சொல்லுவாங்க ஜாக்கி. எல்லாத்தோட ரொம்ப முக்கியம் அந்த விஷயம் தெரியும் போது அந்த பொண்ணுக்கு எப்படி ஒரு மாதிரி அவ அப்படி அந்த கப் எடுத்துருவாங்க. அந்த இந்த இவர் படத்துல சொல்லுவாங்கல்ல, இந்த இது பண்ற மாதிரி இருக்கு, அப்படி கம்பளி பூச்சி விடுற மாதிரி இருக்கு அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி உண்மையிலேயே ஒரு ஃபீலை கொடுக்கும். இதை நீங்க ஜாக்கி சொல்லும்போது தான் நான் சொல்ல வந்தேன். நீங்க ஆஃபீஸ்ன்னு மட்டும் இல்லைங்க, நீங்க நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா, இப்போ இது யாரை வேணா வந்து என்ன வேணா சாடுவீங்க, பட் இருந்தாலும் சொல்றேன், பெண்கள் தான் இதை நிறைய செய்வாங்க. இந்த க்ளோஷர் கொடுக்காம போறது பாத்தீங்கன்னா நிறைய நேரங்கள்ல பெண்கள் தான் செய்வாங்க. அது ஏன்னே தெரியாது அவங்களுக்கு. உதாரணத்திற்கு எனக்கு தெரிந்த ஒரு பெண்ணுடைய ஃப்ரெண்ட், என்னோட ஃப்ரெண்டு கிடையாது, வேற ஒருத்தவங்களோட ஃப்ரெண்டு. அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பேசிட்டு இருப்பா. இப்போ அரோரா பேசுறாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லா பசங்க பொண்ணு பார்க்காம சகஜமா பேசுவா. அவளுடைய திருமணம்னு அவளுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த செகண்ட்ல இருந்து எந்த ஆண்கள்ட்டையுமே பேசல அந்த பொண்ணு.
எனக்கு அது ஒரு பெரிய ஷாக்கரா இருந்தது. நான் வந்து இயல்பாக பெருசா யார்கிட்டயும் பேச மாட்டேன். எனக்கு என்னோட சர்க்கிளே வந்து ரொம்ப சின்ன சர்க்கிள் தான். மேம் நீங்க வந்து சரி, நீங்க நீங்க எப்படி தான் மேடம் இருக்கீங்க? நீங்க தான் மேடம் எல்லாத்துக்கும் உங்களை வச்சு தான் நான் வந்து பரவாயில்ல விடுங்க. ஓகேங்களா? ஸோ என்னோட சர்க்கிள் ரொம்ப சின்ன சர்க்கிள் இல்லைங்களா? எனக்கே ஆனா அது ஒரு பெரிய ஷாக்கரா இருந்தது. இதுல என்ன இருக்கு? கூப்பிட்டு எல்லாரும் ரொம்ப நல்லா தெரிஞ்சு பழகுனவங்க. கூப்பிட்டு, "ஏய் இந்த மாரி எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இனிமே நான் உங்ககிட்ட பேசினா என் ஹஸ்பண்ட் எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியாதுடா. பாய்டா" அப்படின்னு சொல்லியிருந்தா கூட புரிந்து கொள்ளக்கூடிய பசங்க தான் எல்லா ஆமா 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 பசங்களுமே. ஆமா. ஆனா அவ எப்படி கட் பண்ணானாங்க, அப்ரப்ட்டா. இப்ப ஜாக்கி சொல்றாங்கல்ல, அந்த பையன் எனக்கு ஃபோன் பண்ணி தப்பா கல்யாணத்துக்கெல்லாம் எனக்கு எடுத்துக்காதீங்க. கூப்பிடவே இல்லை. கல்யாணத்துக்கு கூப்பிடலன்னு கூட சொல்ல. ஏன்னா நான் ஃபோன இயல்பாக எடுக்க மாட்டேன் அந்த பசங்களோடதெல்லாம். அப்ப அந்த பையன் வந்து எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சுட்டு, "உங்ககிட்ட ஒரு 5 மினிட்ஸுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன?" அப்படின்னு கேட்கும்பொழுது, இப்ப இந்த ஜாக்கி சொல்றாரு இல்லையா? அதனுடைய கஷ்டம் எனக்கு அப்பதான் தெரிஞ்சுச்சு. ஏன்னா அந்த பையன் ஃபோன் பண்ணிட்டு, "இவங்க நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க வந்து உங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. உங்களுக்கு ஏதாவது கால் பண்ணாங்களா? நல்லா இருக்காங்களா?" அவரு கேட்டது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. "நல்லா இருக்காங்களா?" "நல்லா தானே இருக்காங்க. ஏன் என்னாச்சு?" அப்படின்னு. "இல்ல எங்க ஃபோன எடுக்கறதில்ல. யார்ட்டயுமே எங்கள்ட்ட பேசுறதில்ல" அப்படின்னாங்க. இது நான் ஆம்பள பசங்கள மட்டும் அவங்க கட் பண்ணாங்கன்னு சொல்லல. பெண் பசங்களையுமே கட் பண்ணாங்க. எனக்கே அது பெரிய ஷாக்கா இருந்தது. என் ஃப்ரெண்ட் வந்து அப்போ சொன்னா, வந்து உங்க "என்கிட்ட லைஃப் வந்து உங்களுக்கு பேசுறதில்ல அவ்வளோ நீ." இம்பார்ட்டன்ட். நான் இல்லைன்னு சொல்லல. தயவு செய்து அப்ப நீங்க வந்து என்னன்னா கட் பண்ணி ஒரு க்ளோஷரே நீங்க அதுக்கு பழக வேண்டியது இல்லை. வீட்டிலே அதான் இருந்திருக்கலாம். சொல்றேன். யாருக்கையும் நட்பு பாராட்டிருக்க வேண்டாம். இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குடா. அந்த ஆள் சந்தேகக்கார புத்தி. அதனால எனக்கு வந்து உங்ககிட்ட பேச முடியல. சிச்சுவேஷன் சொல்லு. இப்ப எனக்கு நிறைய பேர் வந்து இப்ப பேச முடியல, நான் அப்புறம் பேசுறேன்னா எனக்கு ஐ நோ. ஏன்னா அங்க ஒரு சிச்சுவேஷன் பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்ப ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஐ ரிலேட்டட். Yes. ஆனா அது இல்லாம இருக்கிறவங்க, ரொம்ப இயல்பா இருக்கிறவங்களே வந்து அதை வந்து லூஸ்ல விட்டு போகும்போது அது ரொம்ப வருத்தமா இருக்கும். அது அது வந்து திவ்யா சொன்ன அந்த விஷயத்தோட நான் அப்படியே ப்ளீஸ் முடிச்சுக்கிறேன். முடிங்க. திவ்யா சொன்னதுதான். ம். அந்த அந்த ஹக் பண்ணாங்கல்ல, ம். திவ்யா தான் குடுக்கணும்ங்கறத வேணும்ட்டு தான் அந்த டீம் பண்ணுது. ஆமாமா. அப்ப அத குடுக்கும் பொழுது ஒரு ஹக் முடிஞ்சு போயிருக்கும். அதோட அந்த க்ளோஷர் முடிஞ்சிருக்கும். ஹக்க வேண்டான்னு புறக்கணிக்கிறது. அதுக்கப்புறம் வரும்பொழுது திவ்யா தள்ளி நிப்பாங்க. அதன் பிறகு நீங்க வந்து போய் மேடையில பேசும்போது, "திவ்யா நீ அப்படி மூஞ்ச வச்சுக்க வேண்டாம். என்ன ட்ரை பண்றீங்க நீங்க நீங்க?" அதேதான். நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க. இருக்கிறவன் வந்து உங்களுக்கு வந்து நின்னுட்டே இருப்பானா? அதேதான். அதான் அந்த பொண்ணு சொல்லும். அதை அன்னைக்கே கிளீனா சொல்லியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, அங்கேயே Yes. க்ளோஸர் முடிஞ்சிருக்கணும். யாரு இந்த ஊர்ல யாருக்காகவும் கிடையாதுங்க. அவங்கவுங்களும் அவ்வளவுதான். சுயநலமான வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்காங்க, இன்க்ளூடிங் ஜாக்கி ஆல்சோ. ஆனா ஒரு விஷயத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னா அது வெளிப்படையா சொல்லி இதுதான் எனக்கு பிரச்சனை அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை. அவங்க இந்த வீடியோலாம் பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. பொதுவா திருமணமான பெண்கள் அவங்க என்கிட்ட பேசும்போது நான் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா தான் பேசுவேன் நிறையா. ஏன்னா எங்கேயோ சம்வேர் எல்ஸ் வந்து அங்க பேசணும்ல, அதனாலதான் அவன் பால் தீஞ்சிச்சுன்னு ஒரு கதை எடுத்து வரக்கூடாது. ஆமா, நான் வந்து ஆமா. சும்மா சின்னதா ஒரு விஷயம் சொல்றேன். இதனாலே நான் ரொம்ப அவங்க பேசாம நான் பேச மாட்டேன். அவங்க என்ன சுச்சுவேஷன்ல இருப்பாங்க நம்மளுக்கு தெரியாது. அதனால ரொம்ப பழகி ரொம்ப கேஷுவலானதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ரொம்பவே வருவேன். அவங்க வந்து எனக்கு ஆண் நண்பர்கள்லாம் இருக்காங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்க பேசுங்க, அதெல்லாம் எங்க வீட்டில் பிரச்சனை இல்லை அப்படின்னு வரும்போது தான் நம்மளே அடுத்த செகண்டே போவோம், அடுத்த விஷயம் போவோம். இதுல என்னன்னா இந்த சுதந்திரமாக இருக்கிற எல்லா பெண்களுக்குமே என்னன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வரும்போது கடைசியில் அப்பதான் அவங்களுடைய புருஷனுடைய உண்மையான முகமே தெரிய வர ஆரம்பிக்கும். அது நான் நினைக்கவே இல்லை இப்படி இருப்பான் அப்படின்ட்டுன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம நிறைய இடங்களை நான் பார்த்துருக்கேன். இங்க வந்ததுக்கு பிறகு எனக்கு நிறைய உதவிகள் செய்த பெண் திடீர்னு காணாம போயிடுறாங்க. ஒரு நல்ல விஷயங்கள்லாம் சொன்னாலும் பதிலாம் வரும். ஆனால் முன்னாடி மாதிரி வந்து அவங்க ஆக்டிவாகவே இல்லை. என்னாச்சுங்க அப்படின்னா, இல்லை எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து உங்கள் கூட பேசுறது வந்து பிடிக்கல ஜாக்கி அப்படின்னாங்க. இன்னைய வரையிலும் அவங்களுக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சதே இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்க்கை ரொம்ப முக்கியம், அவருக்கு பிடிச்சது செய்யுங்க, ஹாப்பியாக இருங்க, நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க போகிறீங்க, நான் பேசிகிட்டு இருக்க போகிறேன், தட்ஸ் ஆல். இதில் ஒன்றும் ஆகிட போகிறதில்ல, குழப்பங்கள் வேண்டாம், நீங்கள் ஹாப்பியாக இருங்க, அவ்வளோதான். இதான் க்ளோஷர். நான் என்ன எனக்கு ஒரு வாரமா ஓடிட்டு இருந்தது. ஆனா முன்னாடிலாம் அப்படிலாம் இதெல்லாம் ஓடிட்டு இருந்தது. இப்பெல்லாம் எல்லாமே அந்த மாதிரி அழகா தூக்கி எட்ட வச்சுட்டு யோசிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்து, முன்னெல்லாம் வந்து ஒரு விஷயம் வந்தாலே ஒரு க்ளோஷர் வேணும், எனக்கு உடனே கிடைச்சிடணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நான் வெளியே வந்தாலும் இருக்கும். அப்பப்ப நான் மனசை மாத்திக்கிட்டு அந்தந்த இடத்துல தூக்கி தனித்தனியா அங்க வைக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். அதான் அந்த ஒரு இடத்துல வந்து ஆர்னகாண்டியம் டைரக்டர் தியாகராஜகுமார் அதை சொல்லுவாரு, எதோடய அட்டாச் ஆகாதீங்க, ரொம்ப அட்டாச் ஆனீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து உங்க பலவீனம், உங்களுடைய பலவீனம் ஆயிடும் அப்படின்றது வந்து லேட்டரலி ஐ ரியலைஸ். பிகாஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ரொம்ப முக்கியம், ஆட்கள் ரொம்ப முக்கியன்றதுனால அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போகும்போது தான் அது நிறைய இடத்துல இப்படி போயிடும்னு வச்சுக்காங்களேன். பட் எனிவே இல்ல அததான் சொல்ல வந்தோம். ஏன்னா திவ்யா இந்த க்ளோஷர் பத்தி பேசும்பொழுது நமக்கும் வந்து இதை வந்து சொல்லணும். இப்போ என் ஃப்ரெண்ட் இங்க இருக்கிறவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு க்ளோஷர் கொடுத்துருங்க. இதான் சிச்சுவேஷன், மாப்பிள்ளைக்கு பிடிக்கல என்கிட்ட பேசாத, ஏய் மச்சான் பிடிக்கலடா என்கிட்ட பேசாத, இல்ல உங்க வைஃபுக்கு இல்ல பிடிக்கல. அது ஐயோ நிறைய நான் சொல்றது, ஆனா பெரும்பாலும் பெண்கள் தான் க்ளோஷர் கொடுக்க மாட்டாங்க. ஆமா, பட் ஆண்களும் இருக்காங்க, இல்லாம இல்ல. ஆண்களாவது ஓரளவுக்கு அது என்னன்னு தெரியல, மேபி
அதையுமே சொல்றேன். நீங்க கரெக்டா தப்பான்னு வேணா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல பெருசா வந்து ஒரு ஒரு ஐயே நான் எப்படி போய் சொல்றதுன்னு சொல்லிட்டு அந்த செல்ஃப் ஈகோ செல்ஃப் இதெல்லாம் இருக்காது. மச்சான் என் ஒய்ஃப் பிடிக்கலடா பேசுறது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா பெண்களால நீங்க நினைச்சு ஏன்னா அவங்க வந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க, அதை வந்து வெளியில ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அது வந்து உடஞ்சிடக்கூடாது, அந்த கோட்டை தகர்த்தக்கூடாது, நான் எவ்வளவு வீரமான பெண்மணி தெரியுமான்னு காமிக்கிறதுக்கு முனைப்பா காட்டிட்டே இருப்பாங்க. அது அவங்களால உடைச்சு வெளியில வரவே முடியாது. அதை சொல்லிட்டாலே போதும். அதை வந்து சொல்றதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ இதுவா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் அந்த ஒரு நீங்க வெளிப்படையா ஆண்களோ பெண்களோ நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய உண்மையான நண்பர்கள் வந்து அந்த இதை எடுக்கவே மாட்டாங்க, ஸ்டாண்ட் எடுக்கவே மாட்டாங்க. மச்சான் நம்ம ஃபோன் பண்ணி அவனை கூட்டா வீட்டில் ஒய்ஃப் வந்து கத்துற வேண்டாம், இனிமேல் ஃபோன் பண்ண அந்த டீசென்சி இருக்கும். அதே மாதிரி ஃபோன் பண்ணால் அவங்க வீட்டில் அந்த மாதிரி வந்து ஆணோ பெண்ணோ அதை வந்து டீசென்சியாக பண்ணிக்குவாங்க. ஒன்றும் இல்லை, இதோட சொல்லி முடிக்கிறேன். ஈஸ்வரி கல்யாணம் பண்ண ஆசைப்படுற 5 ஸ்டார் ஒன்று படம் எல்லாம் போகும், திடீர்னு அந்த பையன் காணாம போயிடுவான். அதேதான். அவனை தேடாத இடம் கிடையாதுங்க, அவனை தேடாத இடம் கிடையாது. அவன் எங்கேயோ எங்கேயோ யூகேல எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பான், அவனை தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. இவன் வந்து அப்பனுக்கு பயந்து போய் இன்னொரு கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருப்பான். ஏன்னா மயிர் அதை நீங்க சொல்லிட்டு போ, அவ்வளவுதானே. நீ என்ன மயிரோனாலும் பிடிக்கிற, எதுக்கு நான் அதை சொல்லிட்டு போலாம் அப்படின்றதுதான் இங்க சொல்லக்கூடிய விஷயம். அதனால ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு மரியாதை கொடுக்கணும்னா வெளிப்படையாக ஒரு விஷயத்த சொல்லிடுங்க. உங்களை யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. அத்தோட அந்த விஷயத்தை கட் பண்ணி வெளியே வர்றதுக்கான விஷயம் தெரியாம யாரும் இங்க இல்ல, சொல்லிடுங்க, அவ்வளவுதான். அதுல உங்களுடைய வீர தீர பராக்கிரமத்தை அதில் காமிக்கணும் அவசியம் இல்லை. இது குறித்தான உங்கள் கருத்துக்களை எதனால பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. வேறொரு எபிசோட்ல உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும்